இந்த மனுஷனுக்கு ஒரு வேலையே இல்லைங்க. எப்படி தேண்டு தெரியலை. கேமராவை பிள்ளையெல்லாம் பள்ளிக்கூடம் போயிடுச்சு, நம்ம வாட்டுக்கு உட்காந்து பேசலாமே அப்படின்னு போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், டிங்கி டிங்கி டிங்கிட்டு அடிச்சிடுறாரு மணியை. இருங்க வரேன் ஒரு நிமிஷம், இது பண்ணி வச்சுக்கிறேன், வீட்டில் போட்டு வச்சுக்கிறேன். அப்போதான் போன எடுத்தாலும் கிரு கிருன்ட்டு பேசான்னு இருக்கோம். என்னென்ன தொந்தரவு பண்ணுறாரு. ஃபோனில் ஒரு வீடியோ போடுறதுக்கு கூட, வேலையில் இருந்ததுக்கு கூட நாங்கள் கெடுப்பண்டியோம் வீடியோ போடுற வீடியோ வந்து. என் மக்களே நல்லா உட்காந்துக்கிறேன். என்னது நிறைய பேர் கேட்டுக்கிட்டே அடக்கிய, ஏக்கா எம்புட்டு நகை வச்சுருக்கேன், எம்புட்டு நகை வச்சுருக்கேன்ட்டு. நகை வகையெல்லாம் எம்புட்டு வச்சுருக்கோம், அம்புட்டு வச்சுருக்கோம்டா சொல்லிக்கிட்டு கிடக்க முடியும். அப்படிலாம் கேட்கலாமா? எல்லா விஷயத்தையும் ஓப்பனாக எல்லா விஷயத்தையும் சொல்கிறேன்றதுக்காக அதுக்குண்டு நகை என்ன வச்சுருக்கேன், நட்டு என்ன வச்சுருக்கேன் இதெல்லாம் கேட்பையா? இதெல்லாம் சொல்லுவானாக்கும்? அப்படிலாம் சொல்லலாமாக்கும்? அப்படிலாம் கேட்காதீங்க. அடுத்தது எப்படி நகை வச்சுருந்தானே நட்டு வச்சுருந்தானே போட்டுக்கிட்டு வரையில அழகா இருக்கா, ஆஹா நல்லா இருக்கே இந்த அக்கா கொடுக்க மாடல், இதே மாதிரி நம்மளும் எடுக்கணுமியா அப்படின்னு நினைங்க. அப்படி நினச்சா போதும். என்னடா இது, என்ன பெரிய உலகத்தில் நாட்டில எல்லாம் என்ன பண்ணுறாங்க, வீடியோவை ஆன் பண்ணிட்டாவே கழுத்தில் இருக்கிற பூவும் கழட்டி வச்சுக்கிட்டு வெறும் அழுக்கு கயிறை மட்டும் தாலி கயிறை போட்டுக்கிட்டு நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோமேன்னு நினச்சிக்கிட்டு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்ற மாதிரி பாட்டுக்கு இப்படி முகத்தை இப்படி ஆட்டிட்டு அப்படியே லைக் வாங்குறாங்க. நானும் போனால் போதும், இருக்கிறத இல்லைன்னு சொல்ல வேணாம், இல்லை இல்லாமல் இருக்கிறது இருக்குன்னு சொல்ல வேணாம், நம்ம எப்படி இருக்குமோ அப்படியே காட்டுவோம் மக்களுக்கு அப்படின்னு நினச்சி பேசுகிறேன். அதுக்காக என்னக்கா நைட்டியில் அந்த நெக்லஸை கலட்டவே மாட்டீங்களா, நெக்லஸ் எங்கே, அந்த நெக்லஸ் என்ன இப்படி போட்டிருக்கியே அப்படின்னே சொல்றியே. நல்ல நான் பெரிய நண்டை பொருள் எடுத்து கழுத்தில் போட்டுக்கிறது, நல்ல சேலை கட்டுறது, சட்டை கட்டுறது, பொட்டு வைக்கிறது, பூ வைக்கிறது, இப்படி இருப்பேன். இதுக்கு தானே பொம்பளையா பிறந்திருக்கான். எப்போ பார்த்தாலும் இந்த அழுக்கு நைட்டியோடையே குத்தி படுத்துக்கிட்டு அப்படியே பத்தமணியை துவச்சிக்கிட்டு அப்படியே மூக்க சிந்திக்கிட்டு இப்படியே வதிரிவாக. வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா நல்லா குடிச்சுக்கிட்டு சேலையை கட்டிக்கிட்டு ஒரு சின்ன செயின் எடுத்து இன்னொரு செயின் எடுத்து டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு செயினை போட்டுக்குவேன். போட்டுக்கிட்டு மங்களகரமாக நல்லா தலைச்சிட்டு பொட்டு வச்சு பூ வச்சு கும்பிடு பூவை தொங்க விட்டு பூ வச்சுக்குவேன். இன்னைக்கு தானே வெறும் வெத்து நாள் தானே, இதுக்கு கும்பிடு பூ அப்படிலாம் சொல்லக்கூடாது. எனக்கு ஆசை அதை வச்சுக்கிடுவேன். நீங்கள் எப்படி இருங்க, எப்படி இருக்கணுமோ அப்படி இருங்க. என்னை பார்த்து கற்றுக்கிட்டா போங்க. ஆனால் ஒரு சில தாய்மார்கள்லாம், ஒரு சிலர் அக்காமாருங்க என்னோட சில சகோதரிகள்லாம் கேட்டிருந்தீங்க, ஏக்கா என்ன இது சேமிக்கிறத பற்றி கொஞ்சம் சொல்லுங்கக்கான்னு. என்ன பெரிய சேமிப்பு பற்றி நல்லா சொல்கிறேன். நான் எப்படி சேமிப்புன்றதை உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் கருத்தாக பொழைச்சிக்கோங்க. ஏன்ட்டு கேளுங்க, எங்கள் சொந்தக்கார ஊர் என் தங்கச்சியிலேருந்து என் ஆத்தனார்லேருந்து என் மச்சான் மண்டாட்டியிலேருந்து அம்புட்டு பேர் இதே மாதிரி தாயத்தை போட்டுக்கிட்டு இது பல்லாங்குழி விளையாடிக்கிட்டு இப்படி கதை சொல்லி அதை பூரம் கேட்டு ரொம்ப சிக்கனத்தில் வளர்ச்சிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி குடும்பம் கெடுத்தது பார்த்தாதுன்னு இன்னும் ஊரை கெடுக்க வேண்டியதே, குடும்பத்தை கெடுத்ததை தவிர்த்து இந்த ஊரை கெடுக்கிறேன். நல்லபடியாக சிக்கனமாக எப்படி பழைக்கணும்னு கற்றுக்கங்க அக்கா தங்கச்சி மாருங்களா. நான் சொல்லட்டுமா? இங்கே வருங்க, என் புருஷன் முத 2008 3000 தான் சம்பளம் வாங்கினார் வச்சுங்க. 3000 சம்பளம் வாங்கினா 3000த்துக்கு அப்போ வந்து விலைவாசியெல்லாம் கம்மியாக இருந்துச்சு, ஏதோ பரவாயில்லாமல் ஓட்டம் பிடிச்சதுங்க. நானும் சும்மா இருக்க மாட்டேன். பொம்பளையை பிறந்துட்டு நம்மளோட பாத்திரம் கழுவிட்டு பிள்ளைகள் குண்டியை விட்டு அப்படியே பிள்ளைகளை இடுப்பு வச்சுட்டு சோறை ஊட்டிக்கிட்டே சும்மா இருக்கக்கூடாது. அந்த பிள்ளை தூங்குற டயத்தில் எதையாச்சும் வேலை பார்க்குற டயத்தில் எதையாச்சும் ஒரு சின்ன பிபி ஒரு சாம்பிராணி அப்படி பக்கத்தில் ஏதாச்சும் பிஸ்னஸ் இருக்கும், அதில் வாங்கிட்டு வந்து பேக்கெட் பண்ணுறது, அப்படி பேக்கெட் பண்ணி சின்னதாக கொடுக்குறது. எதுவுமே கிடைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். தையக்கடைக்காரவு பக்கத்தில் எப்படி இருப்பார், அவகிட்ட ஒரு சட்டைக்கு 5 ரூபாண்டு அப்போ இப்போ கூட வாங்கலாம். ஒரு சட்டைக்கு 5 ரூபாண்டு ஊக்கு மட்டும் வச்சு கொடுப்பேன், ஊக்கு மட்டும் வச்சு கொடுப்பேன். 5 ரூபாண்டு 50 சட்டைக்கு எடுத்து வச்சா எவ்வளவு பார்த்துக்குங்க. அந்த மாதிரி கணக்கு பண்ணி சும்மாவே இருக்க மாட்டேன், எதையாவது வேலை பார்த்துக்கிட்டு கிடப்பேன். 5 ரூபா தானே, சே இந்த 5 ரூபாய் 5 நிமிஷம் செலவு இதை போய் எனக்கு பறிச்சான் அப்படிலாம் இருக்க மாட்டேன். அப்படி இருக்காமல் நல்லபடியாக குடும்பத்தில் நீங்களும் ஒரு வருமானத்தை ஈட்ட பாருங்க. அப்படி உங்கள் வருமானத்தை நீங்கள் ஈட்டுறப்போ உங்கள் வீட்டுக்கார சம்பாத்தியம் வந்து கொஞ்சம் சேவிங்க ஆகும், கண்டிப்பான முறையில். அப்படித்தான் வந்து என்ன செய்வேன்டா, இப்போ வந்து வீட்டில் வந்து கடனே இல்லாமல் இருக்க மாட்டேன். கடன் பட்டு வாழ்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்டிருப்பீங்க. ஆனால் நான் கடன் படணும் முடியும். கடை எப்படி படணும், அடுத்த வட்டி வாங்கக்கூடாது, வட்டிக்கு 5 ரூபா வட்டி 10 ரூபா வட்டி கொடுக்கலாம் வாங்கக்கூடாது. அப்படி வாங்கினா ரொம்ப மல்லாத்திர வேண்டியது. அதுக்கப்புறம் யாரும் தண்ணி கூட ஊற்ற மாட்டாங்க, சா அப்படின்ட்டு போட்டு ஓடிடுவாங்க. அப்படி போய் வட்டிக்கு வாங்கக்கூடாது. நம்மகிட்ட எப்படி நம்ம ஆத்தா போட்டுன்னு நகை ஓட்டு பண்ணியிருக்கோம். இப்போ கடனே இல்லாமல் உங்கள் குடும்பம் சூப்பராக ஓடிக்கிட்டு இருக்கு. சாப்பிட்றோம்க்கா, அவர் வாங்கிட்டு வர சம்பளத்தை வருது வீட்டுக்கு, சாப்பிட்றோம், பீஸு கட்டுறோம், பிள்ளைக்கு பீஸு கட்டுறோம், அப்படியே சரியாக போயிடுது, அதுக்கே பத்த மாட்டேங்குது, அப்படியே யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கீல்ல. அதுக்கப்புறம் காரணம் என்ன தெரியுமா, நீங்கள் ஒன்றுமே கடன் கப்பு இல்லாமல் இருக்கிறதே காரணம். உங்கள் வீட்டுக்காருக்கு அக்கறை இல்லாமல் போயிடும். நம்ம என்ன பண்ணணும்டா, எப்படியாவது கடன் ஆக்கி விட்டுறோம் அவரை. என்னக்கா எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. கண்டிப்பாக நான் சொல்கிறது கேளுங்க. அவரை எப்படியாவது கடன் ஆக்கி விட்டுறணும். எப்படி கடன் ஆக்கி விட்டுறோன்னா,
இந்த அடக்கு வருங்க. இப்போ கடனே இல்லை என் வீட்டில். இப்போ இருக்குது 6 லட்சம் இருக்குது எனக்கு கடன். இப்போ போய் சொல்லக்கூடாது. இப்போ போய் சொன்னால் ரொம்ப பரிதாபம் பாவச்சுங்க. இப்போ போய் கடனே இல்லாமல் இருக்கேன்னு நினச்சிட்டேங்க. எங்கள் வீட்டுக்கார் சம்பாதிச்சிட்டு வராரு, நல்லா ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வராரு. சனிக்கிழமை சம்பளம் வரையில் ஒரு 1000 ரூபாய்க்கு தீமண்டை வாங்கிட்டு வராரு. அதோட கறி எடுத்துகிட்டு வராரு. இப்போ எண்ணெய் வாங்கிட்டு வராரு, சண்டை சாமான் பூரா வாங்கிட்டு வராரு. சாப்பிட்றோம், திங்கிறோம், அதில் பீஸ் கட்டுறோம், அதில் கொஞ்சம் கொஞ்சம் சேகரித்து வச்சு பீஸ் கட்டுறோம். அப்படியே குடும்பம் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ நான் யோசனை பண்ணுவேன், இவரை அதிகமாக சம்பாதிக்க வைக்கணும். என்ன செய்யலாம்? குடுன்னு ஓடியே வை, இந்த நகையை கொண்டு இந்தியன் பேங்கில் வச்சிருவேன். எம்பிட்டு கொடுக்குறாலும் அம்பிட்ட வச்சிருவேன். வச்சு காசை கொண்டு ஓடியாந்துருவேன். என்னது இது அப்படின்றாரு. எனக்கு எதையாவது எடுத்து கொடுங்க அப்படின்ட்டு நகை கடைக்கு 2 நாளைக்கு உருளுவேன். வீட்டுக்காரோட சாப்பிட மாட்டேன், தண்ணி குடிக்க மாட்டேன், போ அப்படின்னு. வேற வழியே இல்லாமல் கூட்டிகிட்டு போய் வந்துட்டோம்ல அப்படின்னு கூட்டிகிட்டு போய் 1 பவுனம் 1.5 பவுனம் எம்புட்டோ அந்த நகைக்கு ஏற்றாப்புல காசுக்கு ஏற்றாப்புல வச்சு எடுத்துகிட்டு வந்துடுவேன். எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தாலும் இப்போ நான் என்ன நினைப்பாரு, தாடி நம்மளை 2 லட்ச ரூபா கடனாக்கி விட்டாலே நகை அடகு கிடக்கு அப்படின்ட்டு 1000 ரூபாய்க்கு தீமண்டு வாங்கிட்டு வர இடத்துல 500 ரூபாய்க்கு வாங்கிட்டு வருவார். 1 கிலோ கறி இருக்கிற இடத்துல 1/2 கிலோ கறி எடுத்துகிட்டு வருவார். நல்ல சிக்கனா பீடி விடிச்சாருன்னா பீடியை நிப்பாட்டிடுவார். அடி கடை இருக்குன்னு. இப்படி பல வகையில் தன் கடனுக்கு அடைக்கணுன்ற நோக்கம் வந்துடும் மண்டையில். எக்ஸ்ட்ரா வேலைக்கு போவார். இடையிடையே யாராவது கம்பெனிக்கு வேலைக்கு விட்டாங்கன்னா அங்கே ஓடுவார். திருந்து வேலையே முக்கியமாக லீவ் விடாமல் வேலைக்கு போவார். இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கும் நம்ம குடும்பத்தில். அப்படியே பார்த்துங்க, கடன் திருப்பணுன்ற எண்ணம் பொம்பளை நம்மளுக்கும் தோணிடும். அதுக்கப்புறம் அப்படியே திருப்பி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி நம்ம கைக்கு வச்சுருக்கோம். இப்போ கையில் நகையும் கையில் இருக்கும், நம்ம வச்சுருந்த அந்த புதுசாக எடுத்த நகையும் நம்மகிட்ட இருக்கும். அப்போ நம்மளுக்கு இன்னும் ஆர்வமாயிரும். ஓ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து இப்படியே தான் எடுத்தேன், இப்படியே தான் இது பண்ணி வச்சு நகையை பொருளை போய் கொண்டு போய் வைக்கிறது, அதுக்கு பொருள் எடுக்கிறது, அதுக்கப்புறம் திருப்புறது, திருப்பிட்டு கொண்டு மறுபடியும் வைக்கிறது, இப்படியே ஓடிக்கிட்டு இருந்துச்சு பார்த்துங்க. தீபாவளி போனஸ் வாங்குறது, அப்படி கொஞ்சம் கொஞ்சம் எங்கிட்டாவது அரிசி வரைக்கும் வர காசுகள் அப்படியே போய் கட்டுறது, அப்படியே திருப்புறது, இப்படிமா இருக்கும். இடையில கவர்மெண்ட் வேறு தள்ளுபடி பண்ணிடும். அப்படிலாம் தள்ளுபடி பண்ணி ஒரு 10 பேருக்கு மேலே எடுத்து கொடுத்துக்குங்க. என் தங்கச்சிக்கு போகிற அதை போட்டு கட்டி கொடுத்துருவேன். நீ வச்சுக்க தாய் கவர்மெண்ட் கொடுத்ததுங்க. அந்த மாதிரி பல வகையில் படைச்சிக்கிட்டேங்க. அந்த மாதிரி ஜாக்கிரதையாக படைச்சிக்கோங்க. இப்போ கவர்மெண்ட் இது வருது, ஓட்டு, எல்லாரும் போய் கூட்டுறவுல போய் பேங்கில் முதல்ல போய் தாய்மார்களை போய் நகை அடகு வைங்க. ஆமாம், ஒரு தோடு இருந்தால் கூட அது தோடை கொண்டு போயாவது அடகு வைங்க. இப்போ ஒரு 10,000 20,000 தள்ளுபடி ஆனாலும் எம்புட்டு காசு தெரியுமா? கவர்மெண்ட் காசு. நான் அந்த அட்டையை எடுத்துகிட்டு வந்து காட்டட்டுமா? இருங்க எடுத்துகிட்டு வரட்டுமா? எடுத்துகிட்டு வந்து காட்டின அந்த நேரத்தில் தேர்தலுக்காக ஓட்டுக்கு பிச்சை எடுக்குதுன்றவாங்க சில நாதாரியை. அதனால அது வேணாம். நெசமாவே தேர்தலெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த அட்டையை காட்டேன் பாருங்க. எத்தனை அட்டை காட்டேன் பாருங்க. அவ்வளோ தள்ளுபடி ஆனது. 5 வருஷத்துக்கு இருக்கும். நான் என்ன சொல்லுவாங்க, கண் கொத்தி பாம்பா பார்த்துக்கிட்டு இருப்பேன். 5 வருஷம் வந்துச்சு ஓடியாது கூட்டுறவுல ஒருத்த பேர் தான் வைக்கணும். 2 பேர் வேரில் ஆசைப்பட்டு வைக்கக்கூடாது. புரிச்ச மாதிரி முன்னாடி பேரில் வச்சா 2 பேருக்குமே தள்ளுபடி ஆகாது. ஒரே ஒருத்த பேரில் வைக்கணும். தெரியல, அப்படி போய் பக்கத்தில் இருக்க கூட்டுறவுல போய் அடகு வைங்க. அடகு வச்சுட்டு ஏதாச்சும் ஒரு 50,000 60,000 ஒரு தோடு வீடு மாட்டை வீட்டு எதையோ ஒன்று எடுத்துக்கிட்டு வச்சா இப்படி பண்ணி வச்சுக்கிட்டா அது நாளைக்கு உதவிடும் உங்களுக்கு. நெசமாவே இப்படித்தான் நம்ம புடவை பிடிக்கணும். இதுதான் என்னோடய சிக்கனம். சரிங்களா? முதல்ல நம்ம என்னவா இருக்கணும்? கடனாளியாக இருக்கணும். கடனாளியாக இருந்தால் தான் கஷ்டம்தான் என்னென்னு புரியும். கஷ்டத்துலேருந்து மீளணும் எப்படி அப்படின்ற வழி அமையும். அதனால் முதல்ல உருவாக்குங்க. அதுக்கப்புறம் அதில் நடவுட்டு போங்க. என்னோட பேச்சாட்டெல்லாம் பிடிக்குதுன்னா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி சொல்லி என் மச்சான் பண்ணாட்டி, என் நாத்தனார், என் தங்கச்சிலாம் பற்றி வச்சுங்க வீடை ஒத்திக்கு பிடிச்சிருக்கேன். 3 லட்ச ரூபாய்க்கு அடகு வச்சு புருஷனை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய அவன் சம்பாதிக்கிறப்ப கட்டிட்டு அவனை நைட்டுக்கு பைக்கு போயிடுறான். 7 மணிக்கு வேலை முடிஞ்சிடும். 7 மணிக்கு மேலே பைக்கில் ஸ்விக்கியில் போய் அங்கேயும் சாப்பாடு புரியற மட்டும்தான் அந்த காசை வச்சு சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே ஓட்டுறாங்க. என்ன பண்ணான்றீங்க, மேக்கப்பாக வாங்குவா, லிப்டிக்கு இதுன்னு என்னத்தையும் ஆர்டர் பண்ணி வாங்குவா. சில்லி பொரோட்டாவா என்ன சரி கிரில்லி சிக்கன் அதெல்லாம் ஆர்டர் பண்ணி திம்பாங்க. நான் கூப்பிட்டு வரேன்னா இதே மாதிரி உட்கார வச்சு அடியே சிரிக்கி அக்கா வளச்ச மாதிரி குழைக்க போறீங்க பேசவும் கிளம்பி இப்போ நான் போனால் கூட எனக்கு கூட வரல. அந்த அளவுக்கு பிழைக்கிறா மக்களை. நீங்கள் நல்லபடியாக பிழைங்க. குடும்ப குட்டிகளோட நல்லபடியாக இருங்க. ஆமாம், வாழ்கிற வரைக்கும் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்ல. இந்த மாதிரி சிக்கனம் தேவை. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. உங்களுக்கு கருத்து சொல்லி லைக் பண்ணிடுங்க.